வணக்கம் நண்பர்களே, தமிழ்னு பார்த்து எல்லோரும் வீடியோக்குள்ளே வருவீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதை மறுபடியும் நான் ஒரு முறை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் டிஎன்பிசி போர்டில் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுமே இனி வர காலங்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும், அதே போல் அவங்க மறைமுகமாக நமக்கு கொடுத்துக்கிற ஹிண்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும், முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. டிஎன்பிசி போர்டில் நடத்தக்கூடிய குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இனி வர காலங்களில் அதனுடைய கேள்வித்தாளை வந்து மாற்றி அமைக்க போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து நிறைய நமக்கு இன்டைரக்டான விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை ஒன்று ஒன்றா நம்ம அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல அந்த டிஎன்பிசி போர்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். ஸோ அதுதான் உங்களுக்கு தெரியுது இப்போது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். யூபிஎஸ்சில் வந்து கிளியர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுடைய கம்மியாக இருக்காங்க. ஸோ அதனால் அதனுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் அதிக பேர் எழுதக்கூடிய இந்த டிஎன்பிசி போர்டில் நடத்தக்கூடிய எக்ஸாமினுடைய கொஸ்டின் தாளை வந்து நாங்கள் மாற்றி அமைக்க போகிறோம். யூபிஎஸ் தரத்துக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து நாங்கள் மாற்றி அமைக்க போகிறோம் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. இதுக்கு ஆஸ்பிரண்ட் சைட்லேருந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ இதை போட்டு அதுக்கப்புறம் நடந்தக்கூடிய பார்த்தீங்கன்னா குரூப் டே எக்ஸாம் நம்ம மெயின்ஸ் எழுதுனாங்க நிறைய பேர். ஸோ இந்த எக்ஸாமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டெரக்டாக கொஸ்டினோட தரம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அதாவது கடந்த குரூப் 2 மெயின்ஸை கம்பேர் பண்ணி இப்போ நடந்த இந்த குரூப் 2 மெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஸ்டின் தாள் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் ஜிஎஸ்லாம் நம்ம கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தாவே ஆல்ரெடி யூபிஎஸ் தரக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க வெளிப்படையாக வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா, இன்னும் கொஸ்டின் தாளை வந்து அதிகப்படுத்த போகிற, அதாவது டைட் பண்ணி போகிறாங்க கொஸ்டின் அப்படின்றது அர்த்தம் இதுக்கு வந்து மீனிங். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணுன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த, அதாவது ஏதோ ஒரு இயரில் நீங்கள் 2013, 2014 ஏதோ ஒரு எக்ஸாமில் என்ன பண்ண போகிறீங்க, நடந்த அந்த ஜிஎஸ் கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் தரத்தில் தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங் அதாக இருக்கட்டும், அதேமாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குற கேள்வி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% யூபிஎஸ் கொஸ்டின்லேருந்து காப்பி பண்ணால் போல் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த சிமிலரேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்தளவுக்கு தான், அது பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டோ இல்லை இன்டெரக்டாக அந்த கொஸ்டினே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி கேட்குற மாதிரி தான் சில கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. அதை படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு, பார்த்துட்டு வரவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இனி அது போல் தான் இருக்க போகுது அப்படின்றத வெளிப்படையாக சொல்லும்போது, அப்போ அந்த கொஸ்டினோட தரம் எப்படி இருக்குன்றதை நம்மளே ஒரு யூகிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்காக இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தமிழுடைய சிலபஸ் 100 மார்க்கு வந்து மாற்றி அமைச்சு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வர காலங்களில் தமிழ்ன்றது வந்து ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டை வச்சுட்டு ஜிகேயில் மட்டும் மேக்ஸு, ஆப்டிடியூடு இந்த மாதிரி இதில் மட்டும் என்ன போகிறாங்க, ரொம்ப டைட் பண்ணி கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா தமிழ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ மீடியாவிலேயே நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது என்னென்னா, தமிழ்ன்றது வந்து அதிகமாக படிக்க வேண்டியதாகுது. ஆங்கில வழி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து குறைவான சோர்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் சிலபஸும் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு வந்து படிக்க வேண்டிய அந்த டாபிக்ஸும் கம்மி தான் அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மறுபடியும் அதையே பேச ஒரு சமயம் இதை வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டு, அதாவது மற்ற எக்ஸாமில் வைக்கிற மாதிரி தமிழை வந்து ஒரு தகுதி தேர்வை வச்சுட்டு ஜிகேலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸு வந்து நம்ம டைட் பண்ணி கேட்கலாம் அப்படின்றது கூட வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது நிறையவே. ஸோ அதனால் இனி வர காலங்களில் தமிழ்ன்றது வந்து ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் வரக்கூடிய எக்ஸாமில் குரூப் 4 வந்து தமிழ் வந்து மேலோட்டமான கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ அதையும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நல்லா படிச்சுட்டு இருந்தாவே போதுமானது. ஆனால் ஜிகேன்றது எப்படி இருக்க போகுதுன்னா, கண்டிப்பாக டைட் பண்ணி தான் கொஸ்டின் நம்மளை கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த போல் நம்ம என்ன பண்ணிடணும், ரெடி ஆகிற மாதிரி இருக்கணும். நிறைய ப்ரீவியர் கொஸ்டின்ஸு, யூபிஎஸ் கொஸ்டின்ஸ் எதனா கிடச்சின்னா டவுன்லோட் பண்ணி அதை செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷன் வைங்க. நம்ம நம்முடைய டிஎன்பிசியில் எப்படி கேட்டுட்ருக்காங்க, யூபிஎஸ்சியில் எப்படி கேட்டிருக்காங்க, ஒரு டாப்பிக்லேருந்து அப்படியே பாலிட்டி ஒரு டாப்பிக்காக போங்க. பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்லேருந்து என்ன பண்ணுங்கள், யூபிஎஸ்சி கொஸ்டினை வச்சு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்முடைய சேனல்லையும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரி யூபிஎஸ் தகுந்த அந்த கொஷின்ஸையும் நம்ம டிஎன்பிசி கொஷினும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் இருக்கிறோம். ஸோ உங்களுடைய கமெண்ட்டு தேவைப்படுது. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து அந்த விஷயங்கள்லாம் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் முழுசாக நம்ம அதை பற்றி தான் பார்த்துருக்கோம். இனி வர காலங்களில் இதை பேஸ் பண்ணி படிக்கிறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். உங்களுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
நம்மளுடைய சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதேமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இனி வர காலங்களில் நம்ம சந்திக்கலாம். அடுத்த வீடியோக்கள் மூலமாக கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.